விழுப்புரம் பிறந்தாலும் இறந்தாலும் 40 நாள்னு சொல்றீங்க, அது எதுக்கு? அதுன்னு தெரிஞ்சு. அதாவது பிறந்தாலும் இறந்தாலும் 40 நாள்னு சொல்றீங்களா, அது எதுக்குங்கிறாங்க. அப்படி இஸ்லாத்துல சொல்லலைங்க. ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு சொன்னா எங்க மார்க்கத்துல 3 நாள் தான். எதுக்கு 3 நாள்? கவலையா இருக்கிறதுக்கு 3 நாள் தான். யாரு இறந்தாலும் சரி, 4வது நாள் அவர் நார்மலுக்கு வந்தாகணும், இல்லாட்டி முஸ்லீமா இருக்க முடியாது. தகப்பனாரே இறந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு படுத்துக்கட, 2வது நாளைக்கு வீட்டுல படுத்துக்க, 3வது நாளைக்கு படுத்துக்க, 4வது நாள் வேலைக்கு போயிடணும். என்ன வேலை அதுக்கு முந்தி செஞ்சானோ அந்த வேலைக்கு போயிடணும். 3 நாள் வரைக்கும் தான் ஒரு மனிதனுக்கு எங்க மார்க்க அனுமதிச்சு இருக்கிறது. இவங்க விளங்காம என்ன செய்யறாங்க, 40 நாள் சொல்லி சோக அனுஷ்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க மக்கள் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 3 நாள் தான் ஒரு மனிதன் நார்மலாக இல்லாமல் இருக்கலாம். சாப்பிடாம இருக்கலாம், ஏதோ கவலை பண்ணாடி செத்து போயிட்டா சாப்பிடாம எரி, போ தொலைஞ்சு போ, புள்ள இறந்து போச்சா ஒரு 2 நாளைக்கு சாப்பிடாம எரி, தூங்காம கூட எரி, அது இயல்பா உள்ளது. அதுக்கு மேல இருந்தா நோய், அதுக்கு மேல இருந்தா மனநோய், எக்ஸ்ட்ரீம் அது. அதனால எங்க மார்க்கத்துல 40 நாள்ங்கிற ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது. ஆனா என்ன பண்ணி நடைமுறையில் அவங்க எது கேட்கறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா 40வது அன்னைக்கு ஒரு பாத்தியா ஓதுவாங்க. பாத்தியான்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சி விருந்து போட்டு ஆட்ட அறுத்து, இந்த உலமான்னு சொல்றவங்கள உலமாக்கள் இந்த ஆட்கள்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தட்சணை கொடுத்து இந்த வேலையெல்லாம் நடக்கிறத பார்த்திருக்கிறாங்க. அதை வச்சுட்டு அப்படி செய்யறாங்க. இதுவும் எங்க மார்க்கத்தில் இல்லாது. இறந்து போனவருக்காக வேண்டி விருந்து கொடுக்கிறதோ, அதுக்காக வேண்டி சடங்கு செய்யறதோ, அதுக்காக வேண்டி பாத்தியாக்கள் ஓதுறதோ எங்க மார்க்கத்தில் கிடையாது. இறந்தவருக்காக அவருடைய குடும்பத்தார்கள் கடவுள்கிட்ட டெய்லி பிரார்த்திக்கணும். 3 நாளைக்கு பிரார்த்திக்கிறதல்ல, தினசரி என் தகப்பனுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என் தகப்பனார சொர்க்கத்தில் கொண்டு வை அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம என்ன செய்யலாம், எப்ப வேண்டாலும் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு செயலை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அதை செய்யறாங்க. அது பிறந்தால் 40 நாளுங்கிறாங்கல்ல, அப்படியும் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா பெண்கள் அவங்க குழந்தை பிறக்கும் பொழுது அவங்கள்ட்ட இருந்து ஒரு திரவம் வெளிப்படுகிறது. அந்த திரவம் அந்த வயிற்றுல இருந்த கருவறையில இருந்த பொருள்கள் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எத்தனை நாளைக்கு அது வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அது ஆளாளுக்கு வித்தியாசப்படும். இறைவனை தொழுகிற வணக்கம் இருக்குல்ல, அது செய்யக்கூடாதுன்னு இருக்கே தவிர அது 40 நாளைக்கு இந்த ஒரு சடங்குக்காக சொல்லப்படல. மற்றபடி எல்லாம் செய்யலாம், அவங்க எல்லா மனிதர் மாதிரி நடந்து கொள்ளலாம். இறைவனை தொழுகிற அந்த தொழுகைங்கிற ஒரு வணக்கத்தை மாதவிடாய் நேரத்திலையும் இவங்க செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த பிரசவத்தின் நேரத்திலையும் செய்யக்கூடாது. அதுக்கு 40 நாள்ங்கிற கணக்கு கிடையாது. இந்த மாதவிடாய் கூட ஆளாளுக்கு வித்தியாசப்படுமா இல்லையா? 10 நாளைக்கு வர்றவங்க 10 நாளைக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கே தவிர 40ங்கிறது எங்க மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஆட்களை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். விழுப்புரம் பால் சமீபத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அமர்நாத்ல அங்க போயிட்டு இருக்கிற இந்து யாத்திரிகர்களுக்காக அந்த காஷ்மீர் மாநில அரசு தற்காலிகமாக தங்கி செல்வதற்காக காஷ்மீர் வனத்துறைக்கு சொந்தமான ஒரு நிலத்தை, தனிப்பட்ட எந்த அமைப்புக்கும் நபருக்கு சொந்தமான நிலம் இல்லைங்க, அந்த இடத்தை கொடுக்குது. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவங்க ஆண்டு வாடகை வசூல் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள் எதிர்க்கிறாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு, அரசியல் பிரச்சனையாச்சு. அது தொடர்பாக அந்த அரசே கவிழ்ந்துச்சு. இது சம்பந்தமா உங்களுடைய விளக்கமோ கருத்து என்னன்ற தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அமர்நாத் கோயிலுக்காக வேண்டி யாத்திரிகர்கள் பயன்படுவதற்காக வேண்டி அந்த கோவில் நிர்வாகத்துக்கு பல ஏக்கர் நிலங்களை, வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களை குலாம் நபி ஆசாத் தலைமையில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்குது. அது அங்க உள்ள மக்களால், சில இயக்கங்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டவுடனே அந்த உத்தரவை வாபஸ் வாங்குறார். வாபஸ் வாங்கின காரணத்தினாலேயே அந்த அவங்களை ஆதரிச்சுக்கிட்டு இருந்த முஃப்தி முகமது சயீதுடைய மகள் அவங்களுடைய கட்சி என்ன செய்யுது, ஆதரவு வாபஸ் வாங்கின உடனே கவர்மெண்ட் கூட கலைஞ்சு போச்சு. இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது ஒரு மதத்துக்காக வேண்டி ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்கும்போது இதை ஏன் முஸ்லீம்கள் எதிர்க்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறார். அந்த கருத்துக்குள்ள போவதற்கு முன்னாடி காஷ்மீரை பற்றி ஒரு செய்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் உள்ள மக்கள்லயே மதவெறி இல்லாம மத சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்ற ஒரு மாநிலம் என்று சொன்னால் காஷ்மீர் தான் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த காஷ்மீர் என்பது முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இன்னைக்கும் அன்னைக்கும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் இந்து ராஜா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா
முஸ்லீம்கள் மாநிலத்தில் இருக்கிறாங்க. ராஜா யாரு? இந்து ராஜா. ராஜா வந்து ஹரிசிங் என்று சொல்லி ஒரு ராஜா நெஞ்சாரு மன்னரா இருந்தார். அதுக்கு முந்தைய அவருடைய தகப்பனார் இருந்தார். இப்ப கூட அந்த ஹரிசிங் உடைய மகன் கரண் சிங் என்பவர் காங்கிரஸ்ல எம்பியாவா இருந்தார். அப்ப இந்த இந்து மன்னர்கள் தான் காஷ்மீர் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் யாரும் எதிர்த்ததே கிடையாதுங்க. இந்து மன்னருடைய ஆட்சியின் கீழே அவ்வளவு சகோதரத்துவமாகவும் அவ்வளவு அந்யோன்யமாகவும் என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்துகிட்டு வர்றாங்க. எந்த விதமான சண்டை சச்சரவும் இருந்தது கிடையாது. இப்படி இருந்த மக்கள் மத்தியில சில பாகிஸ்தானுடைய சதியினாலையும் நம்ம நாட்டில் உள்ள உளவுத்துறை சதினாலையும் நம்ம நாட்டில் உள்ள சில மத அமைப்புகள்னாலையும் பிரிவினையும் வெறியும் ஊட்டப்படுகிறது. ஒரு பிரிவினையும் வெறியும் ஊட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு கசப்புணர்வு வருது. எப்படி வருது? ஹசரத் பால் சொல்லி ஒரு தர்கா இருக்குது. அது எங்க இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. ஹசரத் பால் சொன்னா முடின்னு அர்த்தம்ங்க. நபிகள் நாயகத்துடைய முடின்னு ஒரு முடியை வச்சுக்கிட்டு பொய்யா தர்கா வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு முடிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் முடிக்கு ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிறான் இங்க காஷ்மீர்ல. அந்த ஹசரத் பால்ங்கிற அந்த தர்காவுக்காக வேண்டி அரசாங்கத்திலிருந்து ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்துத்துவ பாஜக போன்ற கட்சிகள்லாம் அதை கொடுக்க கூடாது, அரசாங்கத்திலிருந்து எப்படி நீங்க வந்து தர்காவை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பயங்கரமான போராட்டம் பண்ணி பயங்கரமான எதிர்ப்பு காட்டி அதை வாங்க வச்சாங்க. கொடுத்த வெறி ஊட்டப்படுது. சும்மா இருந்த அந்த மக்கள் மத்தியில அண்ணன் தம்பிகளா இருந்தாங்க, யாரையும் கண்டுக்கிறாம இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு பகுதியில இந்த ஹசரத் பால்ங்கிற ஒரு தர்காவுக்கு வந்து அரசாங்கம் ஒரு நிலத்தை கொடுக்கும் பொழுது சரி, அது யாத்திரிகள் வரக்கூடிய இடம் இஸ்லாத்துல இல்லதான், அதுக்குன்னு ஒரு கூட்டம் போறான்ல, அந்த கூட்டம் போற இடம் இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருந்தாங்கன்னு சொன்னா இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அப்ப இதை எதிர்த்தவன என்ன ஆச்சுன்னா அவன் உள்ளத்துல பதிஞ்சு போச்சு. அவன் கோயிலுக்கு கொடுக்கும், அவன் எந்திரிச்சு கத்துறான். அதாவது இது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு அரசாங்கம் கொடுக்கிறதா இருந்தா யாருக்கும் கொடுக்க கூடாது, ஒருத்தருக்கு இல்லைன்னு இருக்கணும். ஒண்ணுதா அதை கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த நிலையை கடைபிடிக்காத நேரத்துல எல்லாம் இந்த பிரச்சனை வரும். ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் வந்து என்னுடைய கருத்துப்படி தர்காவுக்கும் கொடுத்திருக்க கூடாது. அன்னைக்கு ஹசரத் பால் கொடுத்தானே அதுவும் தப்பு தான். இன்னைக்கு அமர்நாத்தை கொடுத்தானே அதுவும் தப்பு தான். அரசாங்கத்து வேலையை பார்க்கணும். மத வழிபாட்டுக்கு அவங்க வசூல் பண்ணி வாங்கிடுவாங்க. மத வழிபாடு நடத்துறவங்க பள்ளிவாசலுக்கெல்லாம் அரசாங்கம் இடம் கொடுக்கணும். எங்களுக்கு பள்ளிவாசல் வேண்டாம், நாங்க வாங்கிக்கிற வேண்டியதான். உங்களுக்கு கோயில் வேண்டாம், நீங்க வாங்கிக்கிற வேண்டியதான். அரசாங்கம் செய்யற வேலையை அரசாங்கம் பார்க்கட்டும், சட்டம் ஒழுங்க பார்க்கட்டும், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியில செஞ்சு தரட்டும். அதை பார்க்கறத விட்டுவிட்டு பள்ளிவாசல் கட்டி தர்றேன், கோயில் கட்டி தர்றேன்னு சொன்னா பள்ளிவாசலை கட்டும் போது அவன் ஆட்சேபிச்சா கோயிலை கட்டும் போது இவன் ஆட்சேபிப்பான், கோயிலை கட்டும் போது இவன் ஆட்சேபிச்சா பள்ளிவாசல் கட்டும் அவன் ஆட்சேபிப்பான். இது வந்து ஒரு முத்தி போன ஒரு நிலையில, ரெண்டு பக்கமும் வெறுப்பு விதைக்கப்பட்ட ஒரு நிலையில இதுதான் ஏற்படுங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம். எங்கள் கருத்துப்படி யாருக்கும் கொடுக்க கூடாது. ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து அரசாங்கத்து வேலையை தான் நம்ம சட்டப்படி கொடுக்க கூடாது. இது மதச்சார்பற்ற ஒரு நாடு. அரசாங்கம் வந்து அவங்களுக்கு உரிமையை கொடுத்துருமே தவிர மத வழிபாட்டுக்காக வேண்டி பணம் கொடுக்கிறது, மத வழிபாட்டுக்காக வேண்டி இடம் கொடுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது பிரச்சனை வரும். அப்படிதான் செஞ்சு ஆகணும் அரசாங்கம் நினைச்சா எல்லாருக்கும் கொடுத்துடணும். அப்படி என்ன செய்யணும்? இந்த கோயிலுக்கு 5 ஏக்கர் வச்சுக்க, பள்ளிவாசலுக்கு 5 ஏக்கர் வச்சுக்க, சர்ச்சுக்கு 5 ஏக்கர் வச்சுக்க, பிரச்சனை வராது. அப்பவும் பிரச்சனை வராது. அது ஒருத்தரும் கிடையாதுப்பா, பள்ளியாசம் தர முடியாது, கோயிலுக்கு அப்ப சண்டை வராது. அப்ப அரசாங்கங்கள் வந்து தங்களுடைய அரசியல் ஓட்டு பொறுக்கிற அரசியலுக்காக வேண்டி அவன் ஹசரத் பால் ஆரம்பிச்சு வச்சான். ஹசரத் பாலுக்கு இடம் கொடுத்தோம்னா முஸ்லீம் ஓட்டை வாங்கலான்னு வச்சான், அதுக்கு ஆப்போச்சு விட்டாங்க. இப்ப அமர்நாத்தை கொடுத்தா இந்து ஓட்டை வாங்கலான்னு வச்சான், அதுக்கு ஆப்போச்சு விட்டாங்க. இது பொலிட்டிக்கல் பிரச்சனை தானே தவிர இது மத ரீதியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஏற்கனவே நடந்தனுடைய ஒரு எதிரொலியாக இது நடந்திருக்கிறது. இது எதுக்குமே அரசாங்கம் கொடுக்க கூடாது. அதான் நம்முடைய கருத்து. அதான் நம்ம அனைவருடைய கருத்தாவும் இருக்கணும். அப்பதான் நல்லிணக்கம் நீடிக்கும்.